بسم الله الرحمن الرحيم. عن أنس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا أراد الله بعبده خيرا عجل له العقوبة في الدنيا وإذا أراد الله بعبده الشر أمسك عنه بذنبه حتى يوافي به يوم القيامة. وقال النبي صلى الله عليه وسلم إن علم الجزاء مع علم البلاء وإن الله تعالى إذا أحب قوما ابتلاهم فمن رضي فله الرضا ومن سخط فله السخط. رواه الترمذي. سيدنا அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், இதா அராதல்லாஹு பிஅப்திஹி கைரன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஒரு அடியாரை அந்த அடியாருக்கு நல்லதை அல்லாஹ் நாடினான், அவனுக்கு கைரை அல்லாஹ் நாடினால் அஜ்ஜல லஹுல் உகூபத ஃபித் துன்யா, உலகத்தில் அவன் செய்த பாவங்களுக்கு பகரமாக சில பரிகாரம் என்ற அடிப்படையில், தண்டனை என்ற அடிப்படையில் இந்த உலகத்திலேயே சில பிரச்சனைகளை, கஷ்டங்களை, கடுமைகளை அல்லாஹ் தஆலா உருவாக்கி விடுவான். இது அவனுக்கு சோதனை கொடுப்பதை போன்று தெரியும், ஆனால் அது அவன் இந்த உலகத்திலே செய்த பாவங்களுக்குரிய பரிகாரமாக மாறிவிடும். வைதா அராதல்லாஹு பிஅப்திஹி அஷ்ஷர்ர, ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா தீமையை நாடினான், அம்சக அன்ஹு பிதம்பிஹி, அவனுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, உலகத்தில் எந்த விதமான கஷ்டமும் வராது, எந்த நோய் நொடியும் வராது, எதுவுமே வராமல் நல்ல ஜாலியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பான். ஆனால் அவனுடைய பாவம் அப்படியே இருக்கும், அந்த பாவங்கள் கரையவே கரையாது, அப்படியே இருக்கும், அந்த பாவங்கள் அப்படியே இருக்கும். அம்சக அன்ஹு பிதம்பி, அவனுடைய பாவத்தை அல்லாஹ் அப்படியே வைத்திருப்பான். ஹத்தா யுவாஃபிய பிஹி யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே அந்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் கணக்கு கேட்பான். அந்த பாவங்கள் கணக்கு கேட்கப்படும். இந்த பாவத்துக்குரிய தண்டனை என்னவோ அதற்குரிய தண்டனை அவனுக்கு வழங்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். அதனால தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு அடுத்த வார்த்தையில் நமக்கு சொல்கிறார்கள், உலகத்தில் நபிமார்கள் அடைந்த கஷ்டங்கள் அனைத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்ன இளமல் ஜஸாஇ மா இலமில் பலா, உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் நிறைய மகத்தான நற்கூலிகளை வழங்க வேண்டும் என்றால் மா இலமில் பலா, உலகத்தில் எந்த அளவுக்கு அவனுக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கும், கஷ்டங்கள் அதிகமாக இருக்குமோ அந்த அளவிற்கு அவனுக்கு வழங்கப்படக்கூடிய நற்கூலிகளும் மறுமையில் அதிகமாக இருக்கு. மறுமையில் நற்கூலிகள் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்றால் உலகத்தில், அதாவது அந்த பிரச்சனைகளை நம்மளா வரணும்னு நினைக்கக்கூடாது, ஆனால் அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் அது அவனுக்கு நாளை மறுமையினுடைய மகத்தான நன்மையாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இன்னல்லாஹ தஆலா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா இதா அஹப்ப கௌமன், ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் விரும்பினால், நேசித்தால், இப்தலா, அவர்களை சோதித்துக் கொண்டே இருப்பான். ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் விரும்பினால் அவர்களை சோதித்துக் கொண்டே இருப்பான். இந்த சோதனையின் போது இது தனி மனிதருக்கும் பொருந்தும், ஒரு கூட்டத்துக்கும் பொருந்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த கூட்டத்தாருக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனையின் சமயத்தில் அதில் இருக்கக்கூடிய மனிதர்களில் ஃபமன் ரதிய ஃபலஹு ரிதா, யார் அதனை அல்லாஹ் என்ன நாடி என்றான் தெரியாது,
அதனால் அல்லாஹ் எனக்கு என்ன சோதனை கொடுத்தாலும் அது அவனுடைய விருப்பம் என்ற அடிப்படையில் நான் பொருந்திக் கொள்கிறேன் என்று சொல்லி அல்லாஹுடைய அந்த விதியை யார் பொருந்திக் கொள்வாரோ அவரை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறார். அவரை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறார். வமன் சகித்த, யார் இது விஷயத்தில் வெறுப்படைகிறாரோ கோபப்படுகிறாரோ உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்? பலகுசு, அவன் மீது என்ன செய்கிறான்? அல்லாஹ் வெறுப்படைகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார். இந்த ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய காலத்தினுடைய மக்களின் மனோநிலைக்கு தோதுவான ஒரு அழகான ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை என்னன்னு சொன்னால், இன்னைக்கு நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் ஏதோ நம்ம செஞ்ச, நமக்கு அல்லாஹ் நம்ம மேலே வெறுப்படைஞ்சிருக்கிறான், அதனால நம்மளை கஷ்டப்படுத்துகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். உலகத்தில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய வெறுப்பின் அடையாளம் நினைக்கிறோம். இல்லை, அப்படி அல்ல. நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நல்லவர்களை பொறுத்தவரை அல்லாஹ்வினுடைய விருப்பத்தின் அடையாளம், அல்லாஹ்வுடைய முஹப்பத்தின் அடையாளம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். ஒரு அடியானை அல்லாஹ் தஆலா சோதிப்பான், 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 சோதித்து கொண்டே இருப்பான். அவனுடைய சோதனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள், ஒவ்வொரு சிரமத்துக்கு பகரமாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். கடைசியாக அல்லாஹ்வை சந்திக்கும் போது அவன் எந்த பாவமும் இல்லாத பரிசுத்தமான மனிதனாக சந்திப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளினார். இன்னைக்கு நம்மிலே பிரச்சனைகள் இல்லாதவர்கள் யாருமே இல்லை. பிரச்சனைகள் இல்லாதவங்க யாருமே இல்லை. எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். அதிலும் குறிப்பாக உடல் ரீதியாக கால்வலி, தலைவலி, வயிற்று வலி, இந்த மாதிரியான டெய்லி அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொருவருக்கும் சில பேர் பல பேருக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் சில பெரியவங்களை நல்ல தொழுகையாளிகளாக இருப்பாங்க, நல்ல மனிதர்களாக இருப்பாங்க, நல்ல பக்குவப்பட்டவர்களாக இருப்பாங்க, பல பேருக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி சில பேரை பார்த்துருக்குறோம். அவர்கள் கூட என்ன செய்வார்கள் என்றால், இந்த நேரங்களில் அல்லாஹ் ஏன் தான் என்னை சோதிக்கிறானோ தெரியல, நான் என்ன பாவம் செஞ்சேனோ தெரியல, ஏன் என்னை அல்லாஹ் தஆலா இப்படி என்னை இரக்கம் இல்லாமல் சோதிக்கிறான்னு தெரியல, இப்படிலாம் பேசுவாங்க. சொல்லக்கூடாது, இப்படி பேசக்கூடாது. காரணம், அல்லாஹ் நம்மை இந்த அளவிற்கு நம்ம பற்றி நம்மளுக்கு தெரியும். நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு அடுத்தவங்களை ஏமாற்றாமல் இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்கிறோங்கிறது நம்மை பற்றி நமக்கும் தெரியும், அல்லாஹ்வுக்கும் தெரியும். இந்த நிலையில் நம்மை பற்றி நமக்கு தெரியக்கூடிய நிலையில் நான் இவ்வளவு தொழுகிறேன், வணங்குகிறேன், அப்படி இருந்தும் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான்னு சொன்னால் இதில் ஏதோ நன்மை இருக்குது. அல்லாஹ் என்னை ரொம்ப விரும்புகிறான். நான் அடைய வேண்டிய தண்டனையை இந்த உலகத்திலே என்ன செய்கிறான், என்னை கொடுத்து நாளை மறுமையில் அல்லாஹ் பரிசுத்தமாக ஆக்கிறதுக்கு அல்லாஹ் நினைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வார் அந்த மனிதன் நினைக்கணும். அப்படி அல்லாமல் அல்லாஹ் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறான், அவன் அப்படி இருக்கிறான், இப்படி இருக்கிறான், வட்டி வாங்குறான், அந்த மாதிரி செய்கிறான், பித்தலாட்டம் பண்ணுறான், அவன்லாம் நல்லா இருக்கிறான், நான் மட்டும் இப்படி சோதிக்கப்படுறேன் அப்படின்னு இப்படி பேசணும்னு சொன்னால் இது புலம்பல். இது அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய திருப்தியான தன்மை போக்கிவிடும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய சோதனையின் சமயத்தில் ஃபமன் ரலிய ஃபலஹு ரிதா, யார் அதை மனப்பூர்வமாக அல்லாஹ்வுடைய நாட்டம் ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் உண்டு. வமன் சகித்த, யார் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான சோதனையின் சமயத்தில் வெறுப்படைவாரோ, அதிருப்தி அடைவாரோ. நிறைய பேருடைய நிலைமை அதிருப்தி தானே. ஏன்னா உலகத்தில் நம்ம அடையக்கூடிய கஷ்டங்கள், அதனால அதிருப்தி அடைவாரோ அவரின் மீது அல்லாஹ்வுடைய அதிருப்தி இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். நாளை மறுமையில் ஒரு மனிதன் அடைந்த சிரமங்களை அல்லாஹ் தஆலா காட்டுவான். நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதன் அடைந்த சிரமங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், இதையெல்லாம் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா காட்டி சொல்வானா, மனிதனே
நீ இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் நீ அடைந்தாய் அல்லவா, இந்த பிரச்சனை உனக்கு வந்துச்சுல, இந்த பிரச்சனைக்கு பகரமா இந்த நன்மை, இந்த பிரச்சனைக்கு பகரமா இந்த அந்தஸ்து, இந்த பிரச்சனைக்கு பகரமா இந்த கண்ணியம், இப்படின்னு நாளை மறுமையிலே அல்லாஹ் அவனுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானங்களை சொல்லிக்கிட்டே இருப்பான். இதை பார்த்தவங்க அந்த அடியார் நடப்பானா, ஆஹா இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இவ்வளவு மகத்தான அந்த சன்மானங்கள் இவ்வளவு இருக்குதுன்னு சொன்னால், உலகத்தில் நம்ம அடைஞ்ச கஷ்டம்லாம் ரொம்ப கம்மியாக போச்சு. யாராவது ஒரு எதிரி நம்மளை பிடிச்சி நம்முடைய உடல் உறுப்புகளை கத்தரி கோள்களால் துண்டாக நறுக்கி இருந்தால் அந்த சிரமங்களுக்கு பாருமா அந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய நன்மை கிடைச்சிருக்கும் என்று விரும்புவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நாளைக்கு மறுமையில் கொடுக்கப்படக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு, அந்த சோதனைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசுகளை மறுமையில் போய் அந்த மனிதன் பார்ப்பானேனால், உலகத்தில் நமக்கு நிம்மதியே இல்லாமல் கஷ்டமாகவே வாழ்ந்திருக்க கூடாதா அப்படின்னு நினைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். காரணம் என்னன்னு சொன்னால், பொதுவாக மனிதனுடைய இயல்பே என்னன்னு சொன்னால், தற்காலிகத்தை மட்டும் பார்க்கக்கூடியவன். இன்னைக்கு என்ன இருக்குது வாழ்க்கை, அதை மட்டும் கவனித்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை விட ரொம்ப தேவைப்படக்கூடிய வாழ்க்கை மறுமை வாழ்க்கை. இந்த உலகத்தில் கஷ்டப்படுவோம், பிரச்சனை வரும். ஆனால் ஒரு கட்டத்தோடு நம்ம என்ன செஞ்சிருவோம், இன்னாலி இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் கண்ணை மூடிடுவோம், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கஷ்டங்களே இல்லாமல் போயிடும். எத்தனையோ மனிதர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவர்களினுடைய மரணத்தோடு முடியும். எத்தனையோ மனிதர்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இந்த மரணத்தோடு தான் ஆரம்பமாகும். நல்ல ஜாலியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பான், எந்த பிரச்சனையுமே அவனுக்கு இருக்காது. ஆனால் இந்த உலகத்தை விட்டு எப்போ கண்ணை மூட போவானோ அப்போ தான் தெரியும், ஆகா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை சாதாரணமாக சரியான வாழ்க்கை இல்லை, நம்ம வீணாக்கிட்டோம், இனிமே தான் உண்மையான வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறத அந்த மனிதன் புரிஞ்சுக்கிடுவான். எனவே இந்த உலகம் ஒரு தற்காலிக உலகம். இந்த உலகத்தில் நல்லா இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டால் யா அல்லாஹ் எனக்கு நல்ல சுகத்தை கொடு, நல்ல ஆரோக்கியத்தை கொடு, சுமூகமான வாழ்க்கையை கொடு அப்படின்னு கேட்கறது அவசியம். நபி அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, அல்லாஹும்ம அஸ்லிஹ் லனா தீனனா அல்லதீ ஹுவ இஸ்மத்து உமூரினா வாஸ்லிஹ் லனா துன்யானா அல்லதீ பிஹா மஆஷுனா வாஸ்லிஹ் லனா ஆখিরাத்தனா அல்லதீ இலைஹா மஆதுனா. இம்மை மறுமை மார்க்கம் அனைத்தையும் எனக்கு சீர்படுத்தி கொடு, நான் எந்த உலகத்தில் வாழணும் அதை நல்லதாக்கி கொடு. அல்லாஹ்ட்ட நபி அவர்கள் கேட்டிருக்கிறாங்க. அதையும் மீறி நமக்கு சோதனை வரும்னு சொன்னால் அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் என்று பொருந்தி கொள்வது ஒரு அடியானின் கடமை. அது நாளை மறுமையில் நமக்கு மகத்தான நன்மையை பெற்றுத்தரும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்படிப்பட்ட பக்குவப்பட்ட உள்ளங்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.